Hi everyone, welcome back to VRC Smart Edu channel. So இன்னைக்கு வந்து colloids அப்படின்ற டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். So with this chapter chemistryல ஓவர் ஆகுது. Okay, exploring mixtures and its separation வந்து கம்ப்ளீட் ஆக போகுது colloidsோட. This is the last part. So previous parts நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த லிங்க்கை வந்து நான் மேலே ஐக்கன்லையும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண சாப்டர் அண்ட் இந்த சாப்டர்ஸோடைய நோட்ஸ் வேணும் அப்படின்னா டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் பயோலையும் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நோட்ஸ் இருக்கும். கிளாஸ் நோட்ஸுமே அவைலபிளாக இருக்கும், உங்களுக்கு வந்து ரிட்டன் நோட்ஸுமே அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கொலாய்ட்ஸை பற்றின ஒரு பேசிக்கான இன்ட்ரடக்ஷன் வந்து நம்மளோட இன்ட்ரோ வீடியோவிலே பார்த்துருப்போம். ஸோ நமக்கு 3 விஷயம் இருந்துச்சு. ஒன்று வந்து சொல்யூஷன், சஸ்பென்ஷன், கொலாய்டு. அதில் வந்து சொல்யூஷனை பற்றி நம்ம டீட்டெயில்டாக படித்தோம். சொல்யூஷன் எப்படி பிரிக்கிறது இதெல்லாம் நம்ம வந்து படித்தோம். அதே மாதிரி சஸ்பென்ஷனை பற்றியும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் படிச்சிருப்போம். சஸ்பென்ஷன்னா என்ன, சஸ்பென்ஷனை பற்றி படிச்சிருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கொலாய்டு. ஸோ ஒரு சொல்யூஷன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு சுகர் வாட்டர் எடுத்துக்கிறோம். ஓகே, நான் வந்து இப்போது 3 கிளாஸஸ் எடுக்க போகிறேன். கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3. ஓகே, 3 கிளாஸ் வந்து எடுக்க போகிறேன். கிளாஸ் 1ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு கண்டெயின் ஃபுல் ஆஃப் சுகர் வாட்டர். என்ன இருக்கும் இதில் வந்து சுகர் வாட்டர் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ் 2 எடுக்க போகிறேன். இந்த கிளாஸ் 2ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா கிளாஸ் 2ல வந்து மட் வாட்டர் வந்து இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து நான் கிளாஸ் 3 வந்து எடுக்க போகிறேன். என்னுடைய கிளாஸ் 3ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மில்க் இருக்க போகுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டே நம்ம வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம பண்ணியிருப்போம், ரைட்? ஸோ என்ன நம்ம வந்து கன்க்ளூஷனுக்கு வந்தோம் அப்படின்னா சுகரையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணும்போது ரெண்டுமே வந்து ஈவனாக மிக்ஸ் ஆயிரும். ஸோ இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ லைக் யூனிஃபார்ம் காம்போசிஷன் த்ரூ அவுட் அண்ட் சொல்யூஷன் வந்து கிளியராக இருக்கும். ஓகே, யூனிஃபார்மாக மிக்ஸ் ஆகி சொல்யூஷன் வந்து கிளியராக இருக்கும். ஸோ அதனால் நம்ம கிளாஸ் 1 வந்து என்னன்னு சொல்லியிருந்தோம், இட் இஸ் அ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ சொல்யூஷன் இஸ் நத்திங் பட் it is going to have the particles that are going to be invisible, okay, and evenly mixed up. அதான் வந்து சொல்யூஷன். ஸோ பார்ட்டிக்கல் நம்ம கண்ணுக்கு தெரியாது. சுகர் நம்ம கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னா மிக்ஸ் பண்ண பிறகு சுகர் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இதே மட் வாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மட்டையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு கொஞ்ச நேரம் கழித்து மட் என்ன ஆகும், செட்டில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மட்டு வந்து தனியாக விசிபிளாக நமக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் வில் பி விசிபிள். மட்டு வந்து நமக்கு விசிபிளாக தெரியும். ஸோ பார்ட்டிகல்ஸ் விசிபிள் ஆஸ் டைம் எடுக்க அந்த பார்ட்டிக்கல் வந்து நமக்கு செட்டில் ஆக ஆரம்பிக்கும் கீழே. ஸோ பார்ட்டிக்கல் வில் ஸ்டார்ட் டு செட்டில் ஒன் த டைம் இஸ் டேக்கிங். ஸோ அதனால் வந்து நம்ம இது என்னன்னு சொன்னோம் அப்படின்னா சஸ்பென்ஷன் அப்படின்னு சொன்னோம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஷனுடைய மீனிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ரைட்? ஸோ கிளியராக நம்ம சஸ்பென்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ தேர்ட் க்ரைட்டீரியா நம்ம வரும், அதுதான் மில்க். மில்கோடைய பார்ட்டிக்கல் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சொல்யூஷனை விட பார்ட்டிக்கல் சைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மில்க் வந்து பார்ட்டிக்கல் சைஸ் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் மில்கோடைய செப்பரேட் காம்பனன்ட்ஸை நம்மளால் பிரித்து நேக்கட் ஐஸில் பார்க்க முடியாது. ஓகேவா? எப்படி இருக்கும் மில்க்கு? லுக்ஸ் யூனிஃபார்ம் மாதிரி பார்க்கறதுக்கு யூனிஃபார்மாக இருக்கும். பட் அதில் நிறைய டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, பட் யூனிஃபார்ம் அமௌண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்காது. அதே மாதிரி அந்த பார்ட்டிகல்ஸை நம்மளால் நேக்கட் ஐஸில் பார்க்கவும் முடியாது. ஓகே, ஸோ we cannot see the particles, right? So what type of solution is this? அதே மாதிரி கொஞ்ச நேரம் விட்டாலும் அது வந்து என்ன ஆகாது, கீழே செட்டில் டவுன் ஆகாது. ஸோ இதை வந்து சொல்யூஷன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்யூஷன்னு சொல்ல முடியாது. ஏன்னா the components present in the milk will be much greater. அதோடைய சைஸ் வந்து சொல்யூஷன் சைஸை விட பெருசாக இருக்கும். அப்போ இது சொல்யூஷன்லேயும் போட முடியாது. ஸோ இட்ஸ் இன்டர்மீடியட் பிட்வீன் சொல்யூஷன் அண்ட் சஸ்பென்ஷன். சொல்யூஷனும் கிடையாது, சஸ்பென்ஷனும் கிடையாது. இட்ஸ் இன்டர்மீடியட் பிட்வீன் தீஸ் டூ. ஷோஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் இன்டர்மீடியட் பிட்வீன் தீஸ் டூ. அதனால் இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா we are calling it as colloids அப்படின்னு சொல்கிறோம், சரியா? ஸோ மில்க் இஸ் அ கொலாய்ட். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு லைட்டு பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த லைட்டு வந்து நம்மளுடைய
சஸ்பென்ஷன்லேயும் லைட் பாஸ் ஆகும், மில்க்லேயும் லைட் பாஸ் ஆகி நமக்கு வந்து லைக் வெளியில் வந்து நமக்கு தெரியும். பட் சுகர் லைட் வில் நாட் பாஸ் சுகர் வாட்டரில், பிகாஸ் பார்ட்டிகல் சைஸ் பெருசாக பெருசாக நமக்கு லைட் வந்து ஃபால் ஆகும். நமக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் வீடியோலேயே நம்ம வந்து பார்த்துருப்போம், இன்ட்ரோ வீடியோலேயே. ஸோ that can happen only in colloids and suspension. அதனால தான் colloid will have particle size little bit bigger than solution, பட் அதை வந்து நம்மளால் வெறும் நேக்கட் ஐஸில் பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த வே. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிளட்டை பற்றி லாஸ்ட் கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பிளட் டொனேஷன் பற்றி நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து பிளட்டை கலெக்ட் பண்ணிடுறோம். ஸோ சென்ட்ரிஃபியூகேஷன் மெத்தட் லாஸ்ட் கிளாஸில் படிச்சிருப்போம். லைக் என்னென்னா, நம்ம வந்து பிளட் அதில் போட்டு வச்சோம் அப்படின்னா பிளட்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். லைக் வி ஹேவ் பிளாஸ்மா, வி ஹேவ் WBC, RBCன்னு சொல்லிட்டு பிளட்டில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சென்ட்ரிஃபியூகல் மிஷினில் போட்டு நம்ம ஸ்பின் பண்ணும்போது எது ஹெவியர் பார்ட்டிக்கலோ அது வந்து நமக்கு வந்து கீழே செட்டில் ஆகிடும், அண்ட் வந்து லைட்டர் பார்ட்டிக்கல் வந்து மேலே செட்டில் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ blood also can be separated. Blood components can also be separated through centrifugation. ஸோ அப்படி பண்ண முடியறதுனால blood வந்து சஸ்பென்ஷன் ஆகிடுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. blood is neither a solution nor a suspension. ஏன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இப்போது நம்ம வந்து பிளட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பிளட்ல நிறைய செல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த பிளட் செல்ஸை நம்மளால நேக்கட் ஐஸில் வந்து பார்க்க முடியுமா? நேக்கட் ஐஸில் வந்து நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நோ தான் நம்மளுடைய ஆன்சர். கரெக்டாக? ஸோ பிளட் செல்ஸ் கேன் நாட் பி சீன் த்ரூ நேக்கட் ஐஸ். ஓகே, ஸோ ஃபார் ஷுர் வி வில் பி கிவிங் த ஆன்சர் நோ. கரெக்டாக? எஸ். ஸோ ஒரு விஷயத்தை நம்மளால் நேக்கட் ஐஸில் பார்க்க முடிஞ்சாதான் அது வந்து சஸ்பென்ஷன். அப்போ கிளியராக இங்கேயே தெரியுது இட் இஸ் நாட் அ சஸ்பென்ஷன். அதே மாதிரி ஒரு பிளட் செல் இருக்குது அப்படின்னா அதில் வந்து யூனிஃபார்ம் காம்போசிஷன் இருக்கணும். சேம் வே எப்படி இருக்கணும் அப்படின்னா பார்ட்டிகல் சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்கணும். அதை நம்ம பார்த்தாலுமே வந்து பார்த்தோன்னா பார்ட்டிகல் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். சொல்யூஷனுக்கு இருக்கக்கூடிய பார்ட்டிகல் சைஸ் வந்து இருக்காது. சொல்யூஷன் பார்ட்டிகல் சைஸ் வந்து ரொம்ப சின்னது, அந்த சைஸை விட அதிகமாக இருக்கும் பிளட் செல்லுடைய சைஸ். அப்போ இட்ஸ் நாட் அ சொல்யூஷன் ஆஸ் வெல். ஸோ அப்போ எதில் வரும் அப்படின்னா பிளட் இஸ் அ கொலாய்டு. ஸோ பிளட் வந்து எதில் வரும்? colloidsல வரும். Okay, but it comes under colloids, but you can separate it using centrifugation method. Centrifugation method. Blood is a colloid, but we can separate it using centrifugation method. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். Got it? Very good. So let me write the definition for the colloid. Okay, so let me write the definition for the colloid. டெஃபினிஷன் வந்து பார்த்தோன்னா, கொலாய்டுமே வந்து ஒரு ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் தான். ஏன்னா யூனிஃபார்ம் காம்போசிஷன் இருக்காது. பார்க்க தான் யூனிஃபார்ம் காம்போசிஷன் மாதிரி இருக்கும், பட் இட் வில் நாட் ஹேவ் யூனிஃபார்ம் காம்போசிஷன். இப்போ பிளட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பிளாஸ்மா, WBC, RBC இது எல்லாமே இருக்குன்னு சொன்னால் எல்லாமே ஒரே அளவு காம்பனண்ட்டில் இருக்குமான்னு பார்த்தா கிடையாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவில் இருக்கும். ஸோ அதனால் இட் டசன்ட் ஹேவ் அ யூனிஃபார்ம் காம்போசிஷன் பட் லுக்ஸ் லைக் a யூனிஃபார்ம் காம்போசிஷன். அதுதான். ஸோ a colloid is a heterogeneous mixture. So particle size வந்து சின்னதாக இருக்கும். ஹெட்ரோஜீனியஸ் மிக்சராக இருந்தாலும் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சருடைய பார்ட்டிகல் சைஸை விட கொஞ்சம் குட்டியாக இருக்கும். ஓகே, which has very small particle size and are uniformly distributed or dispersed throughout another substance. இன்னொரு சப்ஸ்டன்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரைட்? another substance. ஸோ நம்ம விட்டால் கூட ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் என்ன ஆகும்? செட்டில் ஆகும். பட் இட் டசன்ட் செட்டில். do not settle on standing.
ஸோ ரொம்ப நேரம் விட்டால் கூட என்ன ஆகாது, காம்பனண்ட் பார்ட்டிக்கல் வந்து செட்டில் ஆகாது. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். ஓகே ஓகே. ஸோ பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளால நேக்கட் ஐஸ்னால பார்க்க முடியாது. ஸோ பார்ட்டிகல்ஸ் வில் பி too small that it could not be seen through naked eyes. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, நேக்கட் ஐஸ்னால நம்மளால் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு பார்ட்டிகல்ஸ் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிவ் தி எக்ஸாம்பிள் ஃபார் இட் அப்படின்னா we can tell milk is one of the finest example, blood is one of the example, butter is also an example, cloud, fog. These are some of the examples that can be given for colloids. Got it? ஸோ இப்போ வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, why isn't blood suspension அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ ஹவு டு யூ ரைட் த ஆன்சர் அப்படின்னா, ஸோ blood வந்து நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா நேக்கட் ஐஸால் பார்க்க முடியாது, பட் இட் கேன் பி செப்பரேட்டட் டு சென்ட்ரிஃபிகேஷன். சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தடில் செப்பரேட் பண்ணலாம் அப்படின்றதுனால சொல்யூஷனை சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தடில் செப்பரேட் பண்ண முடியாதுமா. ஸோ சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தடில் செப்பரேட் பண்ண முடியுன்றதுனால அது சொல்யூஷன் கிடையாது அப்படின்ற கன்க்ளூஷன் வந்துடும். அதே மாதிரி பிளட்டை வந்து நம்மளால நேக்கட் ஐஸில் பார்க்க முடியாது, காம்பனன்ட்ஸ் ஆஃப் த பிளட். ஸோ அதனால் வி வில் பி டெல்லிங் தட் இட்ஸ் நாட் அ சஸ்பென்ஷன் ஆஸ் வெல் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஓகே, ஸோ வாட் வி கேன் ரைட் இஸ் blood cells cannot be seen with naked eyes, but it can be separated by centrifugation. Got it? So what we can say is, therefore blood is not a solution. So இது மூலமா blood solution இல்லைன்றதை நம்ம கன்க்ளூட் பண்ணிடுறோம். Blood is not a solution, as well as it is not a suspension either. Suspension. So it is a colloid. Okay. ஸோ நான் இவ்வளோ நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தேன், பார்ட்டிகல் சைஸ்ன்னு ஒன்று சொல்லிட்டு இருந்தேன். ஸோ வி நீட் டு நோ வாட் இஸ் த பார்ட்டிகல் சைஸ் ஆஃப் த சொல்யூஷன், கொலாய்ட் அண்ட் சஸ்பென்ஷன். ஸோ லெட் அஸ் சி ஃபார் அ சொல்யூஷன். இப்போ நான் வந்து ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த சொல்யூஷனுடைய பார்ட்டிகல் சைஸ் வந்து என்னவா இருக்கும், வெரி டைனி பார்ட்டிகல்ஸ், அதாவது நம்ம கண்ணுக்கே தெரியாது, வெரி டைனி பார்ட்டிகல்ஸாக தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த பார்ட்டிகளுடைய சைஸ் எப்படி இருக்கும்னா விச் வில் பி லெஸ் தென் 1 nanometer. 1 nanometerக்கும் குறைவாக பார்ட்டிகல் சைஸ் இருக்கும். நம்மளால் அதை என்ன பண்ண முடியாது, வி காண்ட் சி, அதை நம்மளால் பார்க்க முடியாது. கரெக்டாக? இதே வந்து நம்ம கொலாய்டு வந்து எடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கேட்டகரி, இதோடைய பார்ட்டிகல் சைஸ் வந்து எப்படி இருக்கும்னா மீடியம் சைஸில் இருக்கும். ஸோ மீடியம் சைஸ்டு particles. So the particle size will range from 1 to 1000 nanometer. So 1 ல இருந்து 1000 nanometer குள்ள இருக்கும் கொலாய்டோடைய பார்ட்டிகளோடைய சைஸ். And one more thing I can say is individual particles நம்மளால பார்க்க முடியாது. Okay, can't see individually. Individual particles cannot be seen. Next வந்து if we take suspension. சஸ்பென்ஷன் எடுத்தோம் அப்படின்னா பார்ட்டிகல் சைஸ் எப்படி இருக்கும், வெரி லார்ஜ் பார்ட்டிகல் சைஸ். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா வில் பி கிரேட்டர் தென் 1000 nanometer. ஸோ 1000 nanometerக்கும் அதிகமாக இருக்கும். பார்ட்டிகல் எப்படி இருக்கும் அப்படின்னா particles will be visible. So these are the things that you need to know. So now let's see the properties of colloids. So first property is, ரொம்ப நேரம் விட்டாலும் அது செட்டில் ஆகாது. ஸோ they do not settle. செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா
லைக் ஆர்டினரி ஃபில்ட்ரேஷன் மூலியமாக நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ தே cannot be separated by ordinary filtration method. Okay, they cannot be separated by ordinary filtration method. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா ஹோமோஜீனியஸ் மாதிரி இருக்கும், நம்ம பார்க்கறதுக்கு ஹோமோஜீனியஸ் மாதிரி இருக்கும், பட் இட் இஸ் ஆக்சுவலி ஹைட்ரோஜீனியஸ் மிக்சர். ஸோ அப்பியர்ஸ் டு பி ஹோமோஜீனியஸ், பட் அது ஹோமோஜீனியஸ் கிடையாது. திஸ் யூ நீட் டு கீப் இன் மைண்ட். டு ஹாவ் இட் ஜஸ்ட் லுக்ஸ் லைக் யூனிஃபார்ம், so looks like to be homogeneous but it's actually heterogeneous. Okay, yeah. Next we are going to enter into blood donation. So இதை பற்றி ஒரு சும்மா ஒரு சின்ன introduction I just wanted to give, right? நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா பிளட் டொனேஷன் இப்போ நீங்கள் வந்து போகிறீங்க, ஒரு பிளட் டொனேஷன் வந்து கொடுக்குறீங்க, ஓகேவா? ஒரு இடத்துல வந்து பிளட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த பிளட்டை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணி அப்படியே பர்சன்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்களான்னு பார்த்தா அப்படி கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நீட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து பிளட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பை யூஸிங் த சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட் என்ன பண்ணுவாங்க, ஆஃப்டர் பிளட் டொனேஷன் blood will be separated into various components using centrifugation method. Blood is separated into, so என்னென்னவா பிரிப்பாங்க அப்படின்னா பிளாஸ்மா, பிளேட்லெட்ஸ், WBC, RBCன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸாக நமக்கு வந்து பிளட்டை வந்து பிரிச்சுருவாங்க by using the centrifugation method. So centrifugation method யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வித்தியாசமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸாக பிரித்து எடுத்துருவாங்க. இப்போது ஒரு பர்சனுக்கு வெறும் பிளாஸ்மா மட்டும் தேவைன்னா அந்த பிளாஸ்மா மட்டும் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு பர்சன் நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து கொடுக்கறதுக்கும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ தீஸ் காம்பனன்ட்ஸ் will be stored separately. These are stored separately because different patients need different components of blood. ஸோ என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? வெரி குட். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் we are going to talk about dispersion phase and dispersion medium. ஸோ dispersion phase இப்போது ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பால் மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜூஸில் ஏதோ ஒரு ஷேக் மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, சம் பால் மாதிரி இருக்கும். அதை தண்ணியில் போட்ட உடனே அது உடனே பிரிஞ்சு உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கரைஞ்சி உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷனாக ரெடி ஆகிடும். பார்த்துருக்கீங்களா? ஸோ ஒரு டைனி பால் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அதை வாட்டரில் போட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன், அதாவது ஒரு லெமனேட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம அந்த மாதிரி அந்த டைனி பாலை வாட்டரில் போடும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரிப்பேர் ஆயிரும். இப்போது இந்த டைனி பால் நம்ம அதில் போட்டுறோம் இல்லையா, அந்த டைனி பால் போட்டோடனே அந்த பால் வந்து என்ன ஆகுது, நமக்கு ஃபுல்லாக வந்து கரையுது, அப்படியே வெடிஞ்சு ஃபுல்லாக கரைஞ்சு நமக்கு வந்து அந்த சொல்யூஷன் ஃபுல்லாக வந்து வாட்டர் ஃபுல்லாக போயிட்டு மிக்ஸ் ஆகுது, ரைட்? ஸோ அப்படி வந்து நமக்கு இது ஆகிறதுனால இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்பர்ஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். எது வந்து போயிட்டு கரையுதோ அந்த கரையிற அந்த ஒரு டைம் பீரியட் எடுத்துக்குது இல்லையா, ஸோ அதுதான் கரையுது இல்லையா, ஸோ அதனால் அந்த டிஸ்பர்ஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். டிஸ்பர்ஷன் ஃபேஸ். ஓகே, எதில் கரையுது? வாட்டரில் கரையுது. அப்போ வாட் இஸ் அ மீடியம் ஆஃப் இட் டு பி டிஸ்பர்ஸ்ட்? அந்த மீடியம் தான் நம்ம வந்து டிஸ்பர்ஷன் மீடியம் சொல்கிறோம். மீடியம்ன்றது எதில் கரையுது? வாட்டரில் கரையுது. அப்போ டிஸ்பர்ஷன் மீடியம்ன்றது நம்மளுடைய டிஸ்பர்ஷன் மீடியம் அப்படின்றது நம்மளுடைய வாட்டர். Got it? So to write the definition for both, first let me write the definition for dispersion phase.
dispersion phase. So what is dispersion phase? ஒரு பார்ட்டிக்கல் இருக்கு, அந்த பார்ட்டிக்கல் வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுது, த்ரூ அவுட் த மிக்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அதுதான் நம்மளோட டிஸ்பர்ஷன் ஃபேஸ். ஸோ த பார்ட்டிக்கல், எந்த பார்ட்டிக்கல் உடஞ்சி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுதோ அதுதான் நம்மளோட டிஸ்பர்ஷன் ஃபேஸ். ஸோ டிஸ்பர்ஷன் ஃபேஸ் இஸ் நத்திங் பட் த பார்ட்டிகல்ஸ் தட் ஆர் separated throughout the mixture. So the particles that are separated throughout the mixture we call it as dispersion phase. இதே dispersion medium அப்படின்னா என்ன? Dispersion medium. So டிஸ்பர்ஷன் மீடியம்ன்றது இப்போ நமக்கு வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அந்த சப்ஸ்டன்ஸில் நமக்கு என்ன ஆகுது, டிஸ்பர்ஷன் நடக்குது. அப்போது ஒரு பார்ட்டிகல் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் நமக்கு தேவை, அதுதான் நம்மளுடைய டிஸ்பர்ஷன் மீடியம். த சப்ஸ்டன்ஸ் இன் விச் த பார்ட்டிகல், த சப்ஸ்டன்ஸ் இன் விச் த பார்ட்டிகல்ஸ் ஆர் ஸ்ப்ரெட். So that we call it as dispersion medium. Got it? Okay. So let us take the example of the milk. Okay. So let us take the example of the milk. So milkல வந்து பார்த்தோம்னா நமக்கு fat deposits வந்து இருக்கும். So milkல வந்து பார்த்தோம்னா நமக்கு fat deposits இருக்கும் plus water இருக்கும். So fat deposits and water together make up a milk. இப்போ fat deposits நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா or fat droplets நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வாட்டரில் ஃபுல்லாக நமக்கு கரைஞ்சிருக்கும். ஸோ அப்போ வாட்டர் இஸ் கோயிங் டு ஆக்ட் ஆஸ் யுவர் டிஸ்பர்ஷன் மீடியம் ஹியர், டிஸ்பர்ஷன் மீடியம் ஹியர், அண்ட் திஸ் ஃபேட் ட்ராப்லெட் இஸ் கோயிங் டு ஆக்ட் ஆஸ் த டிஸ்பர்ஷன் phase here. Right? Now we're going to enter into the concept called emulsion. ஸோ எமல்ஷன்ன்றது ரொம்ப ஒரு சிம்பிளான கான்செப்ட், ரொம்ப ட்ரிக்கி பண்ணிக்க தேவையில்லை. இப்போ நல்லா பாருங்கள், நம்ம என்ன படித்தோம், டிஸ்பர்ஷன் ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்ஷன் மீடியம்னு படித்தோம். ஒரு காம்பனண்ட் இருக்கும், அது பிரேக் ஆகி இன்னொரு காம்பனண்ட்டில் போய் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும், டிஸ்பர்ஸ் ஆகும். அந்த மிக்ஸ் ஆகக்கூடிய காம்பவுண்ட் வந்து டிஸ்பர்ஷன் மீடியம். லைக் எதில் மிக்ஸ் ஆகுதோ அது டிஸ்பர்ஷன் மீடியம், மிக்ஸ் ஆகக்கூடிய காம்பனண்ட் வந்து நமக்கு டிஸ்பர்ஷன் ஃபேஸ் அப்படின்னு படித்தோம். எமல்ஷன் அப்படின்றது என்னென்னா, இது வந்து ஒரு கொலாய்ட், இட்ஸ் அ டைப் ஆஃப் கொலாய்ட் வேர் உன்னுடைய டிஸ்பர்ஷன் ஃபேஸும் சரி டிஸ்பர்ஷன் மீடியமும் சரி ரெண்டுமே வந்து லிக்விடாக இருக்கும், அதுதான் எமல்ஷன். ஸோ ஹவு கேன் ஐ ரைட் த டெஃபினிஷன்? த டெஃபினிஷன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ கொலாய்ட் in which both the dispersion phase and dispersion medium is a liquid. ஸோ டிஸ்பர்ஷன் ஃபேஸும் சரி டிஸ்பர்ஷன் மீடியம் ரெண்டுமே லிக்விடாக இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வாட்டரையும் ஆயிலையும் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுமே லிக்விட். இப்போ இது ரெண்டுத்தையுமே நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கட்டாயமாக அது ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகாது, ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் ரெண்டுமே பிரிஞ்சு வந்துடும், ஓகேவா? ஆனால் இது ரெண்டுத்தையும் என்னால் மிக்ஸ் பண்ண வைக்க முடியும் பை த ஃபார்மேட் ஆஃப் கொலாய்டாக மாற்றி என்னால் ரெண்டு பேரையும் மிக்ஸ் பண்ண வைக்க முடியும். ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேரும் சஸ்பென்ஷன் மாதிரி பிரிஞ்சிருவாங்க, பட் அதை கொலாய்டாக மாற்ற முடியும் என்னால். எப்படி அப்படின்னா எமல்ஷன் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எமல்சிஃபையிங் ஏஜென்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஏஜென்ட்டை நம்ம ஆட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ரெண்டு காம்பனண்ட்டுமே ஒன்றா கம்பைன் ஆகி நமக்கு வந்து ஒரு கொலாய்டல் மிக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி தான் நம்ம ரெண்டு லிக்விடை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றா சேர்த்து எமல்ஷன் அப்படின்ற ஒரு இது கொண்டு வர போகிறோம். ஸோ வேர் டிஸ்பர்ஷன் ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்ஷன் மீடியம் போத் ஆர் கோயிங் டு பி அ லிக்விட். Got it? Okay, if we see the examples for the emulsion process, emulsion example வந்து பார்த்தோம்னா first they have given the example as milk. So இப்போ milk வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா the major base of the milk is going to be fat. அதாவது நிறைய ஃபேட்ஸ் இருக்கும், அந்த ஃபேட்ஸ்க்குள்ளே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வாட்டரும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே ஃபேட்ஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி அஸ் அன் ஆயில்.
ஸோ ஆயிலும் வாட்டரும் ஒன்றா மிக்ஸ் ஆகி இருக்கும் இந்த இடத்துல மில்க்குன்ற காம்பனண்ட்டில். பட் இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிறதுக்கு கூட வந்து ஒரு எமல்சிஃபையிங் ஏஜென்ட்டும் இருக்கும். அதனால் இது ரெண்டும் மிக்ஸ் ஆகியிருக்கும். ஸோ அதனால் மில்க் இஸ் ஆல்சோ கம்மிங் அண்டர் த எக்ஸாம்பிள் ஆஃப் லைக் எமல்ஷன். இது என்ன டைப் ஆஃப் எமல்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயில் இன் வாட்டர் எமல்ஷன். ஆயில் இன் வாட்டர் emulsion. Okay, right. So next வந்து பார்த்தோம் அப்படின்னா second example is butter. So butterலையும் வந்து பார்த்தோம்னா நமக்கு some kinds of fat இருக்கும், which is nothing but oil, and we also have water. But this is going to be called as water in oil emulsion. ஏன்னா நமக்கு வந்து லைக் ஆயில் இருக்க போது, ஸோ வாட்டரில் லிட்டில் ட்ராப் ஆஃப் ஆயில்ஸ் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகியிருக்க போது, அதனால தான் வாட்டர் இன் ஆயில் எமல்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா கோல்டு க்ரீம். திஸ் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் வாட்டர் இன் ஆயில் எமல்ஷன் அகெயின். எமல்ஷன். ஸோ கோல்டு க்ரீம்லேயுமே சம் கைண்ட் ஆஃப் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் வந்து இருக்கும் அண்ட் வாட்டர் டு பி ப்ரெசென்ட். So what is the difference between oil in water emulsion and water in oil emulsion? ரெண்டுமே சேமா இல்லை ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டா அப்படின்னா டிஃப்ரெண்ட் தான். ஸோ ஆயில் இன் வாட்டர் எமல்ஷன், ஆயில் இன் வாட்டர் எமல்ஷன், வாட்டர் இன் ஆயில் எமல்ஷன், இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா ஆயில் இன் வாட்டர்னு சொன்னோம்னா the major component to be present will be oil. ஆயில் தான் வந்து நமக்கு மேஜர் காம்பனண்ட்டாக இருக்கும். நம்மளுடைய மைனர் காம்பனண்ட் வந்து நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா வாட்டராக இருக்கும். அதாவது தண்ணி வந்து ட்ராப்லெட்ஸில் கொஞ்சமூண்டு ப்ரெசென்ட் ஆகியிருக்கும், ஆயில் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். இப்போ வாட்டர் இன் ஆயில்னு எடுத்துக்கிட்டோன்னா வாட்டர் வில் பி அவர் மேஜர் காம்பனண்ட், நிறைய இருக்கும். அந்த வாட்டரில் ட்ராப்பான ஆயில் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கலாம். அப்போ மைனர் காம்பனண்ட் நமக்கு என்னவா இருக்கும்னா ஆயிலாக இருக்கும். திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ். Now next we are going to move to the emulsifying agent. Emulsifying agent. ஸோ எமல்சிஃபையிங் ஏஜென்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போது நமக்கு வந்து ஒரு ரெண்டு காம்பனண்ட் இருக்குது. லைக் ஒரு ஆயில் ரெண்டு காம்பனண்ட் ஒன்றா சேராத ரெண்டு காம்பனண்ட் இருக்குது, அது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வைக்கணும் அப்படின்னா we will be having a component called emulsifying agent. So some substance like oil and water, they do not mix with each other. So to help them stay together, we use this emulsifying agent. So example வந்து பார்த்தோம் அப்படின்னா we have soap as an example, proteins, some kind of proteins present in milk that will help the milk to be mixing with water. fat, அதாவது ஃபேட்டையும் வாட்டரையும் மில்கில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஆயிலையும் வாட்டரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறதுக்கு சோப் ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா சோப்பில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் சோப் வந்து இட் லைக்ஸ், ஒரு பார்ட் ஆஃப் சோப்பு வந்து நமக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வாட்டர் அதுக்கு பிடிச்சிருக்கும், ஒரு பார்ட் ஆஃப் சோப்புக்கு வந்து நம்மளுடைய ஆயிலை வந்து பிடிச்சிருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி அட்ராக்ட் ஆகி ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்த்து வைக்க, இப்போ ஆயிலும் வாட்டரும் எனிமீஸ் அப்படின்னா நடுப்புற ஒரு சோப் வந்து ஆயிலுக்கும் ஃப்ரெண்டு வாட்டருக்கும் ஃப்ரெண்டு. ஸோ அதனால் சோப் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிலையும் வாட்டரையும் சேர்த்து வைக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி யுவர் எமல்சிஃபையிங் ஏஜென்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் see a quick activity for it. ஸோ ஆக்டிவிட்டி வந்து நம்ம இன்னொரு டாபிக் இருக்குது, இந்த டாபிக் முடிச்சுட்டு நம்ம ஆக்டிவிட்டி வந்து பார்க்கலாம். ஸோ என்ன டாபிக் அப்படின்னா why separation is important. ஓகே, நீங்களே சொல்லுங்கள், டைம் எடுத்து சொல்லுங்கள். இப்போது நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா மிக்சர்ஸ் அண்ட் செப்பரேஷன், அதை தான் நம்ம வந்து படிக்கிறோம். ஏன் வந்து ஒரு காம்பனண்ட் வந்து நமக்கு மிக்சராகவே இருக்கக்கூடாது, எதற்காக நம்ம வந்து செப்பரேஷன் பண்ணணும், எதுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா there are various things because of that நமக்கு வந்து இந்த செப்பரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணோம், கிட்னி நம்மளுடைய நேச்சுரல் ப்ராசஸ்லேயே வந்து பார்த்தோம்னா கிட்னி வந்து பிளட்ல இருந்து இம்ப்யூரிட்டிஸை வந்து நமக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கிட்னிஸ் ஃபில்டர்ஸ் ஃப்ரம் பிளட், இம்ப்யூரிட்டிஸை வந்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா
பிளட்லேருந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய பாடி வந்து க்ளீனாக இருக்கும். ரைட். ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ரைட். ஸோ லைக் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் யூஸ் டு பியூரிஃபை வாட்டர். ஸோ நம்ம வாட்டரை பியூரிஃபை பண்ணுறதுக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் பியூரிஃபை வாட்டர். சிமிலர்லி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லைக் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா சீவேஜ் வாட்டரை வந்து நம்ம பியூரிஃபை பண்ணி இம்ப்யூரிட்டிஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக சீவேஜ் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ சீவேஜ் ட்ரீட்மெண்ட் ரிமூவ்ஸ் இம்ப்யூரிட்டிஸ். சிமிலர்லி வந்து பார்த்தோன்னா நம்மள என்ன பண்ணலாம், பிளாஸ்டிக்ஸ், பேப்பர்ஸ், கிளாஸஸ், மெட்டல்ஸ் இதெல்லாம் நம்மளால் வந்து ரீசைக்கிள் பண்ண முடியும். ஸோ ரீசைக்ளிங் ஆஃப் ஆர் செப்பரேட்டிங் வாட் ரீசைக்ளிங் ஆர் செப்பரேட்டிங் பிளாஸ்டிக் பேப்பர்ஸ், கிளாஸு, மெட்டல் இதெல்லாம் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா we can separate it using the separation methodologies. And finally like electronic waste இதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணலாம். அண்ட் யூஸ்ஃபுல் மெட்டல்ஸ் லைக் லித்தியம் எல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியும், we can recover. So electronic waste recycling and recovers useful metals like lithium. So these are the reasons why we are going to go into the separation. Okay, so guys, as I said நம்ம activity perform பண்ண போறோம். So emulsifying agent பத்தி நம்ம படிச்சிட்டு இருந்தோம். Like real life example, you have water. So I have water in this bowl. So water கூட நம்ம oil mix பண்ணோம்னா என்ன ஆகும் தெரியும். So water is having more density and oil is less dense. So அதனால oil மேலே float ஆகும்னு நமக்கு தெரியும். இது ரெண்டும் மிக்ஸ் ஆகாதுன்னு தெரியும். பட் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண வைக்கிற மிச்சம் ஒரு கொலாய்டல் சொல்யூஷன் மாதிரி நம்மளால, ஒரு கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ் மாதிரி நம்மளால உருவாக்க முடியும். ஸோ தட் யூ கேன் டூ இட் வித் ஹெல்ப் ஆஃப் வாட், சோப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஆயிலை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சி வாட்டரையும் ஆயிலையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக தெரியுது ஆயில் வந்து தனியாக செப்பரேட் ஆகுது பாருங்க. ஈஸியாக நம்மளால தனியாக செப்பரேட் பண்ண முடியுது. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துப்போ செப்பரேட்டிங் ஃபனலை வச்சு நம்மளால செப்பரேட் பண்ண முடியும். நான் எவ்வளோ தான் மிக்ஸ் பண்ணாலுமே ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் மேலே ஃப்ளோட் ஆகும், வாட்டர் வந்து கீழே இருக்கும். பிகாஸ் ஆயில் இஸ் லெஸ் டென்சர் கம்பேர் டு வாட்டர். ஸோ நீங்கள் எவ்வளோ ஆயில் ஊற்றினாலும் சரி, நான் ஃபுல்லாக கூட ஊற்றிடுறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ ஆயில் ஊற்றினாலும் சரி ஆயில் மேலே ஃப்ளோட் ஆகும், வாட்டர் வந்து கீழே இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரு கொலாய்டல் சப்ஸ்டன்ஸாக நம்ம மாற்றணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இது கூட வந்து I'm going to add the soap substance. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து சோப் எடுத்திருக்கேன். இந்த சோப்பு வந்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ சோப் வில் பி ஆக்டிங் அஸ் அ எமல்சிஃபையிங் ஏஜென்ட். ஸோ இப்போ இந்த சோப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சோப்பு. ஓகே, சி வாட்டர் அண்ட் ஆயில் காட் ரெண்டுமே மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். வாட்டரும் ஆயிலும் மிக்ஸ் ஆயிடுச்சு. சோப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே வாட்டரும் ஆயிலும் சேர்ந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு மில்க்லேயுமே, மில்கில் ஃபேட் சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ் அதாவது ஆயிலும் இருக்கும், சேம் வே நமக்கு வந்து வாட்டரும் இருக்கும். மில்கில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா மில்கில் இந்த வாட்டரையும் ஆயிலையும் ஒன்றா சேர்க்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ வாட்டரும் ஆயிலும் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. பிரிக்கவே முடியாது, இப்போ இதை நீங்கள் பிரிக்க முடியாது. அண்ட் இது வந்து ஒரு கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ் ஆஸ் வெல். ஓகே, பாருங்கள். Right, so this is a video that I wanted to show you. Okay guys, so next என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we are going to see the comparison table. So இந்த comparison table ரொம்ப ரொம்ப important. We are going to compare the properties of solution, suspension and colloid. இந்த comparison table உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே நீங்கள் வந்து well versed with this chapter. So very very important comparison table. ஸோ இதை வந்து உங்கள் புக்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு சொல்யூஷன் எப்படி பிஹேவ் பண்ணும், சஸ்பென்ஷன் எப்படி பிஹேவ் பண்ணும், கொலாய்டு எப்படி பிஹேவ் பண்ணும், இதுதான் நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நேச்சர் கேட்டிருக்காங்க. ஸோ ஹவ் வில் பி த நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன், சஸ்பென்ஷன் அண்ட் கொலாய்டு, இதுதான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரைட். ஸோ டு டெல் இப்போ வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நேச்சர்.
ஸோ நேச்சரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோமோஜீனியஸாக ஹெட்ரோஜீனியஸான்றது சொல்லணும். we already know solution is a homogeneous mixture. கரெக்டா? homogeneous mixture. இதே வந்து சஸ்பென்ஷன் அண்ட் கொலாய்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஹெட்ரோஜீனியஸ். ஸோ இது வந்து heterogeneous. Colloid is also heterogeneous. But இங்க என்னன்னா it appears to be homogeneous. கரெக்டா? appears homogeneous. homogeneous மாதிரி தெரியும், பட் அது வந்து ஒரு heterogeneous தான் colloid. next particle size already நம்ம பார்த்தோம், less than 1 nanometer வந்து இருக்கும் சொல்யூஷனுக்கு. 1 nanometer இருந்துச்சுன்னா அது வந்து சொல்யூஷன். 1 nanometerல இருந்து 1000 nanometers வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கொலாய்டு. மோர் தென் 1000 nanometer இருந்துச்சு அப்படின்னா மோர் தென் 1000 nanometer இருந்துச்சுன்னா தட் கம்ஸ் அண்டர் சஸ்பென்ஷன். இது வந்து கிளியர். நெக்ஸ்ட் விசிபிலிட்டி வந்து பார்த்தோன்னா சொல்யூஷனில் விசிபிலிட்டி இருக்காது, சஸ்பென்ஷனில் விசிபிளாக இருக்கும். கொலாய்டில் வந்து லைக் விசிபிளாக இருக்காது, பட் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஆர்டினரி ஃபில்ட்ரேஷன் வச்சு செப்பரேட்டும் பண்ண முடியாது, ரெண்டுமே பண்ண முடியாது. ஓகே, விசிபிளாக இங்கே வந்து சொல்யூஷன் நாட் விசிபிள், suspension visible, but colloid you cannot be like எப்படி சொல்கிறது, இப்போ வந்து சஸ்பென்ஷன் வந்து விசிபிளாக இருக்காது, இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ் விசிபிளாக இருக்காதுன்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஓகேவா? இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ் இப்போ வந்து ஒரு மில்க் எடுத்துட்டோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் ஃபேட் பார்ட்டிகல்ஸ் வாட்டர் தனித்தனியாக விசிபிளாக இருக்காது இல்லையா? ஸோ யூ கேன் சே தட் நாட் விசிபிள் individually. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபில்ட்ரேஷன். ஸோ ஃபில்ட்ரேஷன் வந்து எப்படிலாம் பண்ணலாம்? இப்போ சொல்யூஷன் வந்து ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணலாம்? ஜென்ரலாக ஒரு ஃபில்ட்ரேஷனில் சொல்யூஷன் ஊற்றினா ஃபில்டர் ஆகிடுமா? இப்போ சுகர் வாட்டரும் இருக்குது, சுகரி வாட்டரையும் நான் ஃபில்டர் பண்ணால் ஃபில்டர் ஆகிடுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஃபில்டர் ஆகாது. ஸோ சொல்யூஷன் வந்து cannot be separated. இதே சஸ்பென்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டினரி ஃபில்ட்ரேஷன் வச்சு சஸ்பென்ஷனை நம்மளால் ஃபில்டர் பண்ண முடியும். கொலாய்டை பண்ண முடியும்னா கொலாய்டை வந்து ஆல்ரெடி ஃபில்ட்ரேஷன் மெத்தட் வச்சு நம்மளால் கொலாய்டை செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ ஃபில்ட்ரேஷன் வந்து சொல்யூஷன் cannot be separated by filtration method, but suspension can be separated. Whereas colloid வந்து பார்த்தோம்னா it cannot be separated by ordinary filtration. By ordinary filtration. Got it? Very good. Next வந்து settling. இப்போ ஒரு சொல்யூஷன் ஒரு மிக்சர் இருக்குது, ஒரு இது அதை நான் அப்படி விட்டுட்டேன் அப்படின்னா பாட்டமில் செட்டில் ஆகுமா ஆகாதா? சொல்யூஷன் செட்டில் ஆகாது, பிகாஸ் யூனிஃபார்ம் காம்போசிஷனாக இருக்கும். சஸ்பென்ஷன் செட்டில் ஆகும். கொலாய்டோடைய ப்ராப்பர்ட்டிலே நம்ம பார்த்தோம், கொலாய்டு வந்து அப்பியர்ஸ் டு பி ஹோமோஜீனியஸ்ன்றதுனால செட்டில் ஆகாது. ஸோ டு நாட் settle on standing, do not settle. Tyndall effect ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம படிச்சிருப்போம். டிண்டால் எஃபெக்ட். அந்த டிண்டால் எஃபெக்ட் வந்து சொல்யூஷன் காமிக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக சொல்யூஷன் காமிக்காது, பிகாஸ் பார்ட்டிகல் சைஸ் இஸ் வெரி வெரி லெஸ். ஸோ ஓரளவுக்கு பார்ட்டிகல் சைஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு டிண்டால் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ சஸ்பென்ஷன் காமிக்கும், கொலாய்டும் காமிக்கும் டிண்டால் எஃபெக்ட், பட் டிண்டால் எஃபெக்ட் cannot be seen in solution. So these are the properties that you have to keep in mind for sure. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாஸ் அண்ட் பவுண்டரில் இருக்கக்கூடிய கொஷின் வந்து பார்க்க போகிறோம். லெட் மீ ரீட் த கொஷின். Clouds are made up of tiny water droplets or ice crystals floating in the air. Based on what you know about solution, suspension and colloid, what type of mixture do you think clouds are and why? இப்போது சஸ்பென்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ க்ளவுடில் என்ன ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து லைக் யூனிஃபார்ம், அதாவது மிக்சர் வந்து ஈக்குவலாக டிஸ்பர்ஸ் ஆகி இருக்கக்கூடாது, ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கூடாது. இப்போ க்ளவுடில் பார்த்தோன்னா எப்போவுமே க்ளவுடில் வாட்டர், ஐஸ் கிறிஸ்டல் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி தான் இருக்கும், ஒன்று செட்டில் ஆகாது.
கரெக்டாக. ஸோ வாட்டர் ஐஸ் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். அதே மாதிரி ஈக்குவல் காம்போசிஷன் இருக்காது, அன்ஈக்குவல் காம்போசிஷன் அங்கங்கே ஒரு காம்போசிஷனில் இருக்கும், ஈக்குவல் காம்போசிஷனில் இருக்காது. ஸோ பேஸ்ட் ஆன் வாட் வி நோ, இஃப் வி ஹேவ் ஈக்குவல் காம்போசிஷன் த்ரூ அவுட் இருந்தால் மட்டும்தான் அது சொல்யூஷன்னு சொல்லுவோம். இப்போ க்ளவுடை வந்து நம்மளால் சொல்யூஷன்னு சொல்ல முடியாது. ஏன்னா டைனி வாட்டர் ட்ராப்லெட்ஸாக இருந்தாலும் சரி, ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃப்ளோட்டிங் இன் ஏராக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து காம்போசிஷன் ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் திங் அதை வந்து சொல்யூஷன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஓகேவா. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தோம்னா அது சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அண்ட் ஐஸ் எல்லாமே வந்து ஒன்றா மர்ஜ் ஆகி டிஸ்பர்ஸ் ஆகி ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகி இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை நம்மளால் என்னன்னு சொல்ல முடியாது, சஸ்பென்ஷனும் சொல்ல முடியாது. டைம் டேக்கிங் ஆக அது என்ன ஆகாது, கீழே வந்து தங்காது அப்படின்ற ப்ராப்பர்ட்டியும் நமக்கு கிடையாது. அப்படின்னும் போது ஃபைனலாக நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா cloud is a colloid அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ வாட் ஐ am going to say is clouds are colloids because tiny water droplets or to say ice crystals will be dispersed throughout the air full disperse ஆகியிருக்கும். okay, are dispersed throughout the air. okay, so the particles வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் remain suspended. ரொம்ப நேரத்துக்கு particles வந்து லாங் பீரியட் சஸ்பெண்டடாக இருக்கும். அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா லைட்டை வந்து ஸ்கேட்டர் பண்ணி டிண்டால் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணும். ஓகேவா. ஸோ we can say that the particles remain suspended for long period, so hence they scatter the light, right? And scatter light so by the way of Tyndall effect. Got it? Very good. So next 10th question என்ன கேட்டிருக்காங்கன்னா why do cities with lot of smoke and dust in air often look hazy அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு சிட்டியில் வந்து ஸ்மோக்கும் டஸ்ட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்க. ஓகேவா. இப்போது இது எப்படி வந்து மிக்ஸ் ஆகியிருக்கும். ஓகே, இப்போ ஸ்மோக் பார்த்தீங்கன்னா அது ஒரு காம்போசிஷனில் இருக்கும், டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு காம்போசிஷனில் இருக்கும். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் காம்போசிஷனில் இருக்காது. அண்ட் எல்லா இடத்துலையுமே ஒரே அமௌண்ட் ஆஃப் ஸ்மோக் இருக்கும், ஒரே அமௌண்ட் ஆஃப் டஸ்ட் இருக்குமான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஸோ அப்போ கண்டிப்பாக இட்ஸ் நாட் அ சொல்யூஷன். ஸோ இது வந்து சொல்யூஷன் கிடையாது. அதே மாதிரி சஸ்பென்ஷன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு அது செட்டில் ஆகணும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. விசிபிளாக இருக்கணும், பார்ட்டிகல்ஸ் வந்து விசிபிளாக இருக்கணும். இது எதுவுமே வந்து இங்கே நடக்காது. இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ் விசிபிளாக இருக்காது. ஸோ கொலாய்டோடைய ப்ராப்பர்ட்டி தான் இங்கே எல்லாத்துக்குமே ஒத்து போகுது. கரெக்டாக. ஸோ அப்போ ஸ்மோக் அண்ட் டஸ்டோடைய காம்பினேஷன் வில் மேக் அப் வாட், கொலாய்டல் மிக்சர். ஸோ ஸ்மோக் and dust particles form a colloidal mixture, okay, in the air. so ஒரு கொலாய்டல் மிக்சர் இப்போ வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏன் வந்து ஹேஸியாக இருக்குது. ஸோ யூஸ்வலி கொலாய்டல் மிக்சர் லுக்ஸ் ஹேஸி, அது நமக்கே தெரியும், ரைட். ஸோ இதனால் என்ன ஆகும்னா பார்ட்டிகல்ஸ் வந்து லைட்டை ஸ்கேட்டர் பண்ண ஆரம்பிக்கும் டியூ டு டிண்டால் எஃபெக்ட். கொலாய்டல் மிக்சர்ஸ் கேன் அண்டர்கோ டிண்டால் எஃபெக்ட். ஸோ இது பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சன்லைட்டை வந்து ஸ்கேட்டர் பண்ணும் டியூ டு டிண்டால் எஃபெக்ட். அதனால் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு ஹேஸியாக ஒரு மாதிரி நமக்கு வந்து தெரியும். ஓகே, ஸோ these particles scatter sunlight due to Tyndall effect, making the atmosphere appear hazy. Okay, got it?
ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சாப்டர் வேணுன்றதை நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் சூன் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வாட்ச் த ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் அண்ட் கோர்ஸ் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிளேலிஸ்ட்டுமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். ஸோ மீட் யூ அகெயின் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் மை சைட்.